இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களே நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இடைப்படுகிறார். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. நாம் தேவனை தேடும்போது அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதும் இல்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அவர் நாமம் உன்னத நாமம் இல்லையா? யெகோவா என்பது அவர் நாமமாக இருக்குது, கர்த்தர் என்பது அவர் நாமமாக இருக்குது. அப்படி அவர் நாமத்தை நாம் அறிந்திருக்கிறதுனால அவரையே நாம் நம்பி இருக்கும்போது கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவன் என்னிடத்திலே வாஞ்சியாக இருக்கபடியால், அப்போ முதல்ல தேவனை தேடும்போது நம்மை தேவன் கைவிட மாட்டார். அவர் நாமத்தை அறியும் போது அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. அதே போல் அடுத்து சொல்கிறார், என்னிடத்திலே வாஞ்சியாக இருக்கிறவனை நான் விடுவிப்பேன். கர்த்தரிடத்திலே நாம் வாஞ்சியை வைக்கணும், விருப்பத்தை வைக்கணும். அப்போ கர்த்தர் நம்ம எல்லா தீமையான கிரியைகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாப்பார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறதுனால அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மை பாதுகாப்பார். கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம்னு நீதிமொழிகள் 18:10 பார்க்குறோம். நீதிமான் அதற்குள் சுகமாக இருப்பான். அப்போ அவர் நாமத்தை விசுவாசிக்கும் போது அவனுக்கு தேவன் ஒரு கேடும் வராதபடிக்கு அவனை பாதுகாக்கிறான்னு பார்க்குறோம். அதே போல் ஏசாயா 26:3-4 வசனத்தில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். அதுக்கு அடுத்த காரியம், கர்த்தரை பற்றி கொண்ட மனதுடையவர்களாய் நாம் இருக்கும்போது, அவரை மாத்திரம் நாம் நம்பும்போது கர்த்தர் நமக்கு பூரண சமாதானத்தோடு நம்மை காத்து கொள்ளுவேன் வாக்கு பண்ணுறார். ஏன்னா நம் கர்த்தரை என்றைக்கும் நம்பணும்னு வேத வசனம் சொல்லுது இல்லையா? கர்த்தராகிய யெகோவா நமக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறார். அந்த மலையின் மேலே மோதுகிறவர்கள் தான் நொறுங்குண்டு போவார்கள். ஆனால் அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறதுனால நாம் அசைக்கப்படாமல் என்றென்றைக்கும் அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க முடியும். அதுதான் கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார்னு பார்க்குறோம். சங்கீதம் 105:3-4 வசனத்தில் பார்க்குறோம், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டணும். அடுத்து நம்ம கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும், அந்த நாமத்தை நாம் மேன்மை பாராட்டணும். ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் எப்பவுமே மகிழ்ந்திருக்கும்னு வேதவசனம் சொல்லுது. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாம் நாடணும், அவர் சமூகத்தை நித்தமும் நாம் தேடுகிறவர்களாக இருக்கணும். அவர் வல்லமையை நாடணும்னா பரிசுத்த ஆவியின் வல்லமை பலனை நாம் பெற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் பார்க்குறோம், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். ஏன்னா மரணம் வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோன்னு பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் சொல்கிறார். அப்படி இருந்தும் மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார்னு. அப்போ மரணத்திலிருந்து தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். ஏன்னா மரணத்தை காணாது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இயற்கை மரணம் வரும். ஆனால் ஆக்கினைக்குள்ளான தீர்ப்பு, பாதாளத்தில் போய் அந்த அக்கினி கடலில் நம்ம தவிக்காதபடிக்கு, அந்த ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வராதபடிக்கு தேவன் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்குறார் இல்லையா? அதுதான் மரணத்தினின்று நம்மை அவர் தப்பு வைக்கிறதுனால அவர் மேல் நம் நம்பிக்கை வைக்கணும். எரேமியா 29:13 பார்க்குறோம், உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள்னு சொல்கிறார். தேவனை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் பலத்தோடும் சிந்தையோடு அவரை தேடணும். அப்போது தேடும்போது அவரை நாம் காண முடியும். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து. தேவனை நாம் நம்பும்போது தேவன் நமக்கு சந்தோஷத்தையும் என்னாலும் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக கெம்பீரிப்பார்கள்னு வசனம் சொல்லுது. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். கர்த்தரை முதல்ல நம்பணும், அடுத்து அவருக்குள்ளாக நம் சந்தோஷமாக இருக்கணும். அது எப்படி இருக்க முடியும்னா, தேவனை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தும் போது அந்த பூர்ண சந்தோஷத்தினால தேவன் நம்மை நிரப்புவார், நம் இருதயத்தை. அப்போது அவருடைய நாமத்தை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்கும்போதும் அவரிலே நாம் களி கூறுகிறவர்களாக இருக்கணும் இல்லையா? கர்த்தருடைய நாமம் உன்னத நாமம் இல்லையா? அது பரிசுத்த நாமம், அது விடுதலையாக்கும் நாமம். அந்த நாமத்திலே நாம் அந்த நாமத்தை சொல்லியும் பாடியும் துதித்தும் நாம் அதிலே களி கூறுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். 2 தீமோத்தேயு 1:12 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், எதன் நிமித்தம்னா புறஜாதிகளுக்கு போதகனாக நியமிக்கப்பட்டதால்.
பவுல் அப்போஸ்தலன் யூதர்களுக்கு மத்தியில் மாத்திரம் இல்லை, அவர் ரோமர், கிரேக்கர் என்று எல்லா புறதேசத்தார்களுக்கும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கவே தேவன் அவரை தெரிந்து கொண்டார் இல்லையா. நான் இந்த பாடுகளை இதனால் நான் அனுபவிக்கிறேன், ஆனாலும் நான் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவர் ஜீவனுள்ள தேவன் இல்லையா. நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ கர்த்தரிடத்திலே தனக்கு ஒப்புவித்த தன்னுடைய ஜனங்களை, சபையாரை காத்து கொள்ளும்படியாக தேவனிடத்தில் அவர்களை ஒப்புவிக்கிறார். அதே போல் அவர் வரும் வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். அவர்களையும் தேவன் நிச்சயமாய் நித்தியத்துக்கு அழைத்து செல்வார் என்கிற அந்த நிச்சயத்தை அவர் அறிந்திருக்கிறார்னு பார்க்குறோம். 1 யோவான் 5:20 நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்ளுவதற்கு அடுத்து நம் சத்தியமுள்ள தேவன், என்ன சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் என்பது யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கும்போது, சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்ளும்போது தேவனுடைய குமாரன் நமக்கு அதற்கான புத்தியை தந்திருக்கிறார்னு அறிகிறோம். குமாரனாகிய கிறிஸ்து நமக்குள், அவர் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். அதை நாம் முதல்ல விசுவாசிக்கணும். ஏன்னா மெய் தேவனும் நித்திய ஜீவனுமாகவே அவர் இருக்கிறார். ஏன்னா நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான்னு சொல்கிறார்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம் மெய் தேவனையும் நித்திய ஜீவனையும் அடைகிறோம். 2 கொரிந்தியர் 4:6 பார்க்குறோம். இருளிலிருந்து வெளிச்சத்திலே பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நம் இருளில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறவன் இல்லை காட்டிலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் இல்லையா. உலகத்தை யார் இன்னைக்கு ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கான்னா பிசாசானவன். அந்த பிசாசான இவனின் இருளில் ஜனங்க இன்னைக்கு சிக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தன்னுடைய மகிமையாகிய அந்த அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும்படியா அவர் நம்முடைய இருதயங்களிலே இன்னைக்கு பிரகாசிக்கிறார். எப்படின்னா அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே நம் இருதயங்களிலே அவர் பிரகாசிக்கிறார்னு பார்க்குறோம். அப்போ இருள் நம் எல்லையில் இருக்காது. அப்போ கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தினாலே நாம் பிரகாசிக்கப்படுவோம். ஏசாயா 45:19 சொல்கிறாரு, என்னை விருதாவாய் நீங்கள் என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொல்லலைன்னு சொல்கிறார். ஏன்னா நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற தேவன். அப்போ நம்ம இன்றைக்கி தேடுகிறது, தேவனை தேடுகிறது விருதான்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. ஏன்னா நம் தேவன் நீதியை பேசுகிறாரு, அவர் யதார்த்தமான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 37:28 பார்க்குறோம், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை என்றைக்கும் கைவிடுவதில்லை. அடுத்து யாரை கைவிடுவதில்லையாம்? பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை. அவர் நியாயத்தை பேசுகிற தேவனாக இருக்கிறார்னு பார்க்குறோம். அவர்களை என்றென்றுக்கும் அவர்கள் காக்கப்படுறாங்க. ஆனால் துன்மார்க்கர்களுடைய சந்ததி அறுப்புண்டு போகும்னே சொல்கிறார். அதே போல் 1 யோவான் 2:3 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள். ஆனால் 10 கட்டளைகளை சுருக்கி தான் நமக்கு 2 கற்பனையை கொடுத்துருக்கிறார் இல்லையா. அதுதான் ஒன்று, உன் தேவனிடத்திலே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு பலத்தோடு சிந்தையோடு அவரிடத்தில் அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு. இந்த 2 கற்பனைகளை நாம் கை கொண்டு நடப்போமானால், அவரை நாம் அறிந்திருக்கிறதுனால், அந்த கற்பனைகளை நாம் கை கொண்டு அவரை நாம் அறிந்து கொள்ளுகிறதுனால தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதுதான் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை. அவரை தேடுகிறவர்களே அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் அவரை நம்பி இருக்கிறார்கள். இன்னைக்கு அவரை நம்பி, அவர் நாமத்தை நீங்கள் நம்பி அவரை விசுவாசித்து நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென்.